पति ब्रह्मचारी। மா எவ்வளோ பெரிய மாளிகைமா? கண்டிப்பா இதுக்குள்ள ராஜகுமாரி தான் இருப்பாங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஈஷா, ஈஷா, மா ஈஷா, ஈஷா, அம்மா ஈஷா, மா அம்மா நீங்க எங்க போயிட்டீங்க? என்கிட்ட வாங்கம்மா, எப்பவும் போல என்கிட்ட வாங்க. நீங்க எங்க போய் ஒளிச்சுக்கிட்டீங்க? அம்மா, அம்மா, அம்மா என்னை விட்டுட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? ஏம்மா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கிட்ட வாங்க. ராம் 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 குலாப் பான் மசாலா. ராம் 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 ராம். வணக்கம் பாட்டிமா. இந்த தேங்காய ஐயர் கேட்டிருந்தாரு பூஜைக்காக. எங்க வைக்கட்டும்? இங்க பாரு, இது திவசம் வரலட்சுமி நோம்பில்ல, புரியுதா? அத கொண்டு போய் அங்க வை. ராம் 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 ராம். வணக்கம்மா. நல்லா இருப்பா. உன்னோட புகழ் அப்படியே வளர்ந்துகிட்டே போகணும். என்னோட மீதி ஆயுளையும் அந்த கடவுள் உனக்கே கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. பாட்டி, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராம் 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 ராம். அந்த கடவுளோட அருள் உனக்கு ஏற்கனவே இருக்கேப்பா. அதோட என் பையன் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால உனக்கு யாரோட ஆசீர்வாதமும் தேவையில்லை. ராம் 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 ராம். ஆண்டவா ஈஸ்வரா, இஷா அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கட்டும். ராம் 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 ராம். மறுபடியும் தலையணை ஈரமாயிடுச்சு. என் பொண்ணு எந்திரிச்சிட்டாளா? குட் மார்னிங் அப்பா. இந்த காயம் சரளா, என்னாச்சுப்பா? சொல்லுங்க.
என்ன இது? சுட்கி இஷாவை பாத்துக்கிற பொறுப்பை உன்கிட்ட தான் ஒப்படைச்சேன், சுட்கி கிட்ட இல்ல. சரளா, இன்னைக்கு நீ இப்பவே உனக்கு கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். உங்க எல்லாரோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தர் மேல பழி போடுறதுதான். தப்ப ஒத்துக்க நீங்க யாருமே தயாரா இல்ல. முக்கியமா நீங்க சரளா ஆண்டி, நீங்க தானே இவங்க எல்லாரோட ஹெட். அதனால கண்டிப்பா உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நான் உங்களை இப்போவே இந்த நிமிஷமே 4 நாளைக்கு உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன். அப்புறம் இந்த 4 நாளைக்கான சம்பளமும் உங்களுக்கு கிடைக்காது சரளா ஆண்டி. ஆனா வாக்குவாதம் பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட் டபுள் ஆயிடும். இன்னும் ஏன் இங்க இருக்கீங்க? சீக்கிரம் போங்க. சரளா வேலைக்காரி தான். ஆனா நீ எப்படி இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருந்த? அட்லீஸ்ட் நீயாவது ஜாக்கிரதையா பாத்துக்கலாம் இல்லையா? அச்சோச்சோ அண்ணன், எதுக்கு தேவையில்லாம என் செல்ல அண்ணிய திட்டுறீங்க? மருமகளே, அவளுக்கு ஏதாவது மருந்து போட்டு விடுமா? சரிங்க மாமா. இந்த பணத்தை சரளாண்டி கிட்ட கொடுத்துருங்க. என்ன பண்றது? அப்பாவோட பெரிய தண்டனையில இருந்து அவங்கள காப்பாத்தணும்னா இந்த சின்ன தண்டனை கொடுத்துதானே ஆகணும். ஏற்கனவே அவங்களுக்கு முட்டி வலி வேற. 4 நாள் வீட்ல இருந்தா அவங்களுக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். உனக்கு இருக்கிற மனசு எல்லாருக்கும் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டார்ச்சர் பண்றாங்க. குழந்தைங்கள பாத்துக்கிற பொறுப்புன்றதால தான் நான் பொறுமையா போறேன். இல்லன்னா நான் இந்த வேலையை தூக்கி போட்டு என்னோட கிராமத்துக்கே போயிடுவேன். என்ன மாட்டி விட நினைச்சீங்க இல்லையா? இப்ப 4 நாள் நிம்மதியா வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம், சம்பளமே இல்லாம. ஜாலியா பாடுங்க, பஜனை பாடுங்க. ஏண்டி, நீதான் அந்த மயில இருக்கா அவளோட பெட்ல வச்சியா? இந்த தடவை நான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஆனா கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். சரளாக்கா, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. எனக்கு தெரியும் சரளாக்கா, நீங்க எதுவும் பண்ணலதான். இந்தாங்க, இத வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும். இல்ல இல்ல, இதெல்லாம் தேவையில்ல. வேண்டான்னு சொல்லாதீங்க, இத வச்சுக்கோங்க. கடவுளை என்னன்னு சொல்றது? ஒரு பக்கம் இந்த மருமக, இன்னொரு பக்கம் இவ, என் செல்ல பொண்ணே. எஜமான் தன் பொண்ண தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. ஆனா அவ கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போவால, அப்போ என்ன பண்றான்னு பாக்குறேன். இங்க பாரு கடவுளே, நானும் இங்க தானே இருக்க போறேன். நானும் பாக்குறேன் எந்த ராஜகுமார இங்க வந்து இவளை கட்டிட்டு போறான்னு. என்னடா தேவையில்லாம நோ என்ட்ரில வந்து என்ட்ரி கொடுக்குற? உனக்கே தெரியும்ல, சூரஜ் அண்ணன் இருக்கிற இடத்துல அனுமான் கலியில குலாப் பான் மசாலா தவிர வேற எந்த பான் மசாலாவும் விற்க முடியாதுன்னு. ஏய், போய் உங்க அண்ணன் சூரஜ் கிட்ட சொல்லு, இதுக்கப்புறம் இந்த மொத்த ஏரியாவும் என்னோடது தான், என்னோடது மட்டும்தான். நான் இங்க தான் ஏரியாவை பிரிச்சுக்கும். ஒருவேளை நாய் அதோடைய ஏரியாவை விட்டு சிங்கத்தோட குகைக்குள்ள வந்துடுச்சுன்னு வெய்ய, அதுக்கப்புறம் அது குலைக்க கூடாது, இல்லைனா விளைவுகள் மோசமா இருக்கும்.
சத்தம் இல்லாம உன்னுடைய டெம்போவை எடுத்துட்டு இந்த ஏரியாவை விட்டு போயிடுன, இந்த சூரஜ் அவனுடைய எதிரிங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கவே மாட்டான். முதல்ல நீ உயிரோட இங்க இருந்து போனாதானே 2வது வாய்ப்பை பத்தி எல்லாம் பேச முடியும். சூரஜ் அவனுடைய சாவியை எப்பவுமே அவன் கூட தான் வச்சிருப்பான். தில்லு இருந்தா வா, என் டெம்போ இங்க இருந்து நகர்த்து பாப்போம். தாறுமாறு தக்காளி சார் காலை கேட்டீங்க தலைவரே. अंगद के संग लेने गए सिया, खोज कपी से यह बन उचारो, जीवत ना बची हो. சூப்பர்ண்ண, கலக்கிட்டீங்க போங்க. இவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற? ஐயோ தலைவா, பொண்ணு என்ன கொடுமைண்ணா இது. பிரம்மச்சாரியா இருக்கிறது பரவாயில்ல, அதுக்காக பொண்ணுங்க கூட சண்டை போட மாட்டேங்கிறதுலாம் ஓவர். நான் ஒரு பொண்ணு, நீயோ ஒரு பிரம்மச்சாரி. நான் இப்ப இந்த சாவி எடுக்கிறத நீ எப்படி தடுக்க போற? ஐயா வணக்கம் ஐயா. சூரஜ், உன் குரல்லையே வெற்றியோட களிப்பு தெரியுதுப்பா. இதுக்கப்புறம் மனோகர் பான் மசாலா டெம்போ நம்ம ஏரியாக்குள்ள நுழையவே முடியாது. நீ இருக்கிற வரைக்கும் குலாபுக்கு என்னைக்குமே எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமா சார். லக்ஷ்மி நாராயணாய ஸ்வாஹா, ஓம் உமா மகேஸ்வராய ஸ்வாஹா, ஓம் இஷ்ட தேவதாபியோ நம ஸ்வாஹா. ஸ்வாகா.
திரும்பவும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. எப்படியோ நாங்க பிடிச்சிட்டோம். பண்டிதரே, நான் இப்ப அர்ஜென்ட்டா போய் ஆகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஈஷா? நான் சாப்பாடு வச்சிட்டு இருக்கேன். யாரும் இதோ சாப்பிடலன்னா அத்தையோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் தான் எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. ஆனா என் அம்மா உயிரோட தான் இருக்காங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவங்க இங்க தான் எங்கேயும் என் பக்கத்துல இருக்காங்கன்னு. உன்னோட அம்மா இறந்துட்டா. உன்னோட அம்மா இருக்காளே, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு போயிட்டா. உன் அம்மா இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படல, உன் அப்பாவை பத்தியும் அவ கவலைப்படல. அந்த கடவுள் அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. எவ ஒருத்தி எங்க குடும்ப கௌரவத்தை கெடுத்து செத்தாளோ அப்படிப்பட்டவளுக்காக என் பையன் அவ ஆத்மா சாந்தி அடையணும்னு பூஜை பண்றான். இது பத்தாதா உனக்கு? நீ என்னடானா அவளை உயிரோட கொண்டு வர பாக்குற? இங்க பாரு, இதுக்கப்புறம் மறுபடியும் நீ அவளை பத்தி பேசின நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, புரியுதா? ஒருவேளை அவங்க இறந்திருந்தா எதுக்காக அவங்களோட இதய துடிப்பு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு? எதுக்காக என் அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்ன தைரியம் இருந்தா என்னோட பாதுகாப்புல இருந்து நீ தப்பிச்சு போக முடிவு பண்ணிருப்ப. இந்த குலாப் இருக்கானே, அவன் வெறும் மக்களை மட்டும் ஆள்றதில்ல, அவங்க வாழ்க்கையையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இனி எப்பவும் உன்னால உன் இஷ்டப்படி வாழவும் முடியாது, அதே மாதிரி சாகவும் முடியாது. உன்னோட தலைவிதி இருக்கே, அது எப்பவும் என் கையில தான் இருக்கு. நான் தான் உன்னோட கடவுள், நான் தான். கடவுள் இவ்வளோ கல்நெஞ்சக்காரரா இருக்க மாட்டாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல அம்மாவோட திவச பூஜையில நான் கலந்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா நான் உங்களை சந்திப்பேன். ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். அப்போ என்ன நீங்க கட்டி அணைப்பீங்க. என் சந்தோஷத்தை பறிச்சுட்டு தான் நினைச்சு நீ சந்தோஷப்படுறியா? ஆனா ஒண்ணு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் பொண்ணு உன்னை மண்ணுக்க பாப்பாரு. நீ அவ மேல எவ்வளவு அன்பு காட்டினாலும் சரி, அதே மாதிரி எவ்வளவு நாள் கைதியா வச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி உண்மைய பொய்யாக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, ஒன்னு சொல்ற கேளு, கண்டிப்பா உன் முகத்தர கிளியதான் போகுது. அன்னைக்கு உன் கூட இருக்கிற இந்த உறவையும் அப்புறம் இந்த கை விலங்கியும் அறுத்து போட போற பாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா எங்கேயும் ஓடி போலன்னு இந்த உலகத்துக்கே சொல்ல போறான். என் அம்மாவோட சரித்திரம் புனிதமானதுன்னு எல்லாருக்கும் நிரூபிப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு இந்த மொத்த உலகமும் புரிஞ்சுக்க தான் போகுது. எப்படி யாகத்துல இருந்து வர நெருப்பு புனிதமோ அதே மாதிரி எங்க அம்மாவும் புனிதமானவங்க. ராம் ராம் ராம். நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்றதுக்கு இந்த ஒரு சாட்சி போதும்மா. நான் ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணுல நடக்குது. வீட்டுல என் கொழுந்தனார பாத்துக்க சொல்லி அந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா நீங்க உட்காந்து பணத்தை எண்ணிட்டு இருக்கியா? அப்ப வீட்டுல யாரடி சமைப்பா?
ஐயோ கடவுளே, என்ன சொல்ற? என் பையனுக்கு இப்படிதான் ஒரு பொண்டாட்டி வருவான்னு தெரிஞ்சிருந்தா என் பையனுக்கு நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். மம்மி 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 சொன்னா கேளுங்க, காது கையோட வந்துற போது அவளை விடுங்க மம்மி. பாவமா, நீ போய் உன் வேலையை பாரு, கிளம்ப. அத்தை, நான் சத்தியமா சொல்றேன், நீங்க திவசம் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் சமைக்கல. நான் உண்மையை தான் சொல்றேன் அத்தை. ஒருவேளை அங்க இருந்து நான் சாப்பாடு கொண்டு வரலன்னா என்ன பண்ணுவேன்? போ, இன்னைக்கு உன் மாமனார பட்னியா வச்சிருந்தல, இன்னைக்கு நான் உன்னை பட்னியா போடுறேன். யாரு கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்களோ அவங்க போடுற சாப்பாடை தான் சாப்பிடுவேன். ஏமாத்துறவங்களுடைய சாப்பாடு வேண்டாம். அண்ணி, குலாப் சிங்கோட அடியால் பண்ற சப்பாத்தியை சாப்பிடுறத விட நான் விஷத்தை சாப்பிட்டு சாகலாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க கொள்ளாரு? தயவு செஞ்சு அவனை பாராட்டாதீங்க. வேண்டாம், நீங்க எனக்கா ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும். எவ்வளவு முடியுமோ அவனை என் பார்வையை விட்டு தூரமா போக சொல்லிருங்க. அது போதும். ஏன் அவன் மனசை இப்படி சுக்குநூறா ஆக்குறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் உங்களுக்காக சப்பாத்தி பண்ணிருக்கா. கண்ணை மூடிட்டு அது சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆயிடப்போகுது சொல்லுங்க. போதும் நீ போதும். இந்த வீட்டுல அவன் பாவத்தால சம்பாரிச்ச பணத்தை யார் வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா என்னை மட்டும் வற்புறுத்தாதீங்க. ஏன்னா இவன் என் பையனே கிடையாது. போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவத்துக்கான கூலி இவன். இவன் கிட்ட சொல்லிருங்க, இவன் உண்மையிலே எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சானா இதை மட்டும் செய்ய சொல்லுங்க. இவன் எனக்கு எதுவுமே செய்ய வேணாம். சூரஜ், சூரஜ், ஏய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிற வயசுல ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க அப்பாக்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் நினைச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கண்டிப்பா நீ டாப்பரா வரணும் ஈஷா. பெஸ்ட் ஆஃப் லக் ஈஷா. என்னால் அப்பாவோட கனவை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நீ மட்டும் ஐஏஎஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன். அதனால அப்பா ஒரு வேலை என்னையும் பண்ணிக்கலாம். ஐஏஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். அப்பாவை பெருமைப்படுத்தணும். கம் ஆன். குலாப் சிங் பேசுற மாஸ்டர். பின்னாடி சீட்ல ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கா இல்லையா? ஆமா சார். அவன் மந்திரியோட பையன். அவனை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால பின்னாடி நடக்கிற விஷயங்கள்ல கண்டும் காணாம நடந்துக்கங்க. சரிங்க சார். எல்லாரும் அங்க என்ன பாக்குறீங்க? எல்லாரும் உங்க பேப்பர் ஒழுங்கா பாருங்க, இல்ல உங்களை வெளியே அனுப்பிடுவேன். இதுல ஆன்சர்லாம் எழுதி இருக்கு. ஏய், நீ எங்க போற? மரியாதையா உன் சீட்ல உட்காரு. இங்க என்ன நடக்குது?
இப்படி சீட்டிங் பண்றிய உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. சீட்டிங் பண்றிய உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? IAS அதுக்கான அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஒருத்தருக்காக சீட்டிங் பண்ணி நீ இன்னொருத்தருடைய உரிமையை பறிக்கிற. ஒருத்தரோட கனவை நீ சுக்கு நூறாக்குற. ராத்திரி ஃபுல்லா படிக்கிறவங்களோட வலி தெரியுமா உனக்கு? கனவோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? பாட்டி, ஐஏஎஸ் ஆகிறதா என்னோட கனவு. ராத்திரி என் தூக்கத்தை தியாகம் பண்ணாதான் என்னால ஐஏஎஸ் ஆக முடியும். ஐஏஎஸ்கான அர்த்தம் தெரியுமா உனக்கு? நம்மளுடைய நாட்டுக்கு சேவை பண்ணணும்னா அதுக்கு நான் ஐஏஎஸ் ஆகணும். வேணும்னா பாருங்க, நான் ஐஏஎஸ் ஆகி காட்டுவேன். சபாஷ். நான் சொல்றேன், நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னா அதுக்கு ஐஏஎஸ் ஆகணும். ஆனா சீட்டிங் பண்ணி ஐஏஎஸ் ஆகுறவன் அவன் நாட்டுக்கு எதிராகவும் எப்பவோ சீட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா உன்ன மாதிரி ரவுடிக்கெல்லாம் இது சுத்தமா புரியாது. உங்க வீட்ல இருந்து இப்பதான் போன் வந்தது. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அப்பா, அப்பா. ராம் 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 ராம். அம்மா எப்படியோ பொண்ணு அதே மாதிரிதான். முதல்ல சொல்லு, பொய் சொல்லிட்டு நீ எங்க போன? உன்னாலதான் என் பையன் இந்த நிலைமையில இருக்கான். நீ சொன்ன ஒரு பொய்யால உன் அப்பாவுக்கு உன் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என் பையன் படுத்து படுக்கை ஆயிட்டா. அப்பா, அப்பா, ஐம் ரியலி சாரி. உங்களை நான் கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கவே இல்லை. நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான் நினைச்சேன்ப்பா. நான் உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகி காட்டணும்னு நினைச்சேன். அப்பா, ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அதை மறைக்க 100 பொய் சொல்லணும். ஒரு தடவை அது ஒருத்தருக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவன் பொய் சொன்னாதான் அவனுக்கு அது சந்தோஷமே கொடுக்கும். அதோட அவன்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்லாம் அவனை விட்டு போயிடும். ஆனா கனவுல கூட நினைக்கல இந்த மாதிரியான கேவலமான பழக்கம் என் பொண்ணுக்கு ஏற்படும். அம்மா, அவளை இங்க இருந்து போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. உடனே இங்க இருந்து போ. என் பையனை நிம்மதியா ஓய்வெடுக்க விடு. இல்ல இவன் உயிரை எடுத்துட்டு தான் போவியா? வெளியே போ முதல்ல. அப்பா, எதுக்காகப்பா இந்த நாடகம்லாம்? உங்ககிட்ட வச்சிருந்தீங்கன்னா
திரும்ப இப்படி பண்றதுக்கு இவளுக்கு தைரியம் வராது. அதனால தான்டா நீயா இருக்க, நான் நானா இருக்கிறேன். இத பாரு, நாம அரவணைக்க வேண்டிய இடத்துல நாம வன்முறையை கையில எடுக்க கூடாது. அவ மனசுல என் மேல ஒரு அன்பு இருக்கு பாரு, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆயுதமே. IAS ஆக கிளம்பிட்டா. பாவம் அவளுக்கு இந்த குலாப் சிங்கோட டிக்ஷனரியில IASக்கான ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. ஐ எம் சுப்ரியர். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. இதுக்கப்புறம் அப்பாவோட விருப்பம் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன். அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட பொய்யும் சொல்ல மாட்டேன். ஹேய் பொம்மை, பொம்மை, உனக்கு ஒண்ணு சொல்லவா? நான் ஏன் எப்பவும் ஈஷாவை செல்லம் செல்லன்னு கூப்பிடன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமா? அது என்னன்னா அவ எப்பவுமே வந்து நான் ஆட்டி படைக்கிற பொம்மையா இருக்கணும். அவளுடைய ரிமோட் என் கையில தான் இருக்கணும். ஆமா. நான் எப்ப சிரிக்கணும்னு சொல்றனோ அப்ப சிரிக்கணும். நான் எப்ப அழ சொல்றனோ அப்ப அழணும். சபா, எப்ப நான் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கணும். அப்ப நீ கப் சுப்புன்னு வாய் மேல விரல் வச்சு நீ ஒரு மூலையில உட்காரணும். நான் வச்சிருக்கிற பொம்மை உன்னுடைய சிரிப்பு, அழுக, உட்கார்றது, நிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது எல்லாமே என்னோட கையில தான் இருக்கு. எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். எனக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னால நிம்மதியாவும் இஷ்டத்துக்கு மூச்சு விடவே முடியாது. அந்தாங்க பிடிங்க. கொழுந்தனாரே வந்துட்டீங்களா? டீ போட்டு தரவா? சூரஜனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பி வந்துட்டாரே. எங்க? ஆண்டவா, என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. புடி புடி. நல்ல வேலையும் கொழுந்தனார் வீட்ல இல்ல. இல்லனா அவர்கிட்ட இவன் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். போலீஸை விட இவரு கடுமையா நடத்து பாரு. ஐயோ தங்கம், என்னப்பா இப்படி அடிபட்டு இருக்கு? வா வீட்டுக்கு. இதோ அண்ணா வந்துட்டாரு. அண்ணா, அண்ணா உங்களுக்கு அடிபட்டு இருக்கு. அட அமைதியா இருங்க, அவன் முதல்ல உட்காரட்டும். இங்க பாருப்பா, அந்த போலீஸ்காரங்க ஒண்ணு போட்டு அடிக்கலாம் செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணல. இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சித்தப்பா சொன்னாரு உங்களை போலீஸ் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் வெளில விட மாட்டாங்கன்னு. நீங்க UPSC IAS எக்ஸாம்ல பிட்டு பேப்பர் கொடுத்திருக்கீங்கல்ல, இந்த வாட்டி மாமியார் வீட்ல ரொம்ப நாள் இருக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா குலாப் சிங் தான் மேலிடத்துல போன் பண்ணிருப்பாரு. சரிதானே? இல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவர் ஏமா தேவையில்லாம தலையிட போறாரு? ஆனா அண்ணா, போலீஸ்காரங்க எப்படி உங்களை ஈஸியா வெளிய விட்டாங்கன்னு சொல்லுங்க. எங்க ஈஸியா விட்டாங்க? அவங்களுக்கு சட்டத்தை நான் கத்து கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதாவது என்னன்னா, CRP செக்ஷன் 57 பிரகாரம் எந்த சாட்சியும் இல்லாம ஒரு ஆளை 2 மணி நேரத்துக்கு மேல லாக்அப்ல வைக்க முடியாது. அப்படி பண்ணா அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஆளே போலீஸ் மேல கேஸ் போடலாம். அவ்வளவுதான். 2 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே லாக்அப் திறந்து அந்த போலீஸ்காரங்க என்ன விட்டுட்டாங்க. அதாவது என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்ல. உங்களுக்கு எப்படி செக்ஷனை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது? நான் கிரைம்ல PhD பண்ணிருக்கேன்மா. PhD? இங்க பாரு, முதல் தடவை உள்ள போகும்போது கிராஜுவேட் ஆன, 2வது தடவை உள்ள போகும்போது மாஸ்டர் ஆயிட்டேன், அப்புறம் திரும்ப போனதுக்கு அப்புறம் PhD ஆயிட்டேன். உங்களுடைய இந்த அண்ணன் எத்தனை தடவை சட்டத்தை மீறி இருக்கேன் தெரியுமா? அதனால சட்டத்துடைய ஒவ்வொரு செக்ஷனும் எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு.
நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா பார்ட் டைமா வக்கீல் தொழில் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற பாட்டி? அதுக்கு முன்னாடி உன்னை யாரு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? முதல்ல அவனோட பேரை சொல்லு. சொல்லுப்பா. அட பெரியமா, அதெல்லாம் விடுங்க. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல வீட்ல இருக்கீங்க? இன்னும் வேலை கிளம்பல? அம்மா மேல ஏதோ குத்தம் சொல்லி அந்த பெரிய வீட்டில் வரிசை இருக்காங்கல்ல, அவங்க 4 நாள் லீவ் கொடுத்து அமிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ற கடமை மட்டும் இல்லாம இருந்ததுன்னு வை, நான் எப்பவோ அந்த வேலையை விட்டுட்டே வந்திருப்பேன். இப்ப மட்டும் அவ என் கண்ணு முன்னாடி வந்தான்னு வை, பலர்னு 2 அறை விடுவேன். இப்படியே சொல்லி சொல்லி அவளுக்கு 2000 அறை கொடுத்துட்டாங்க அம்மா. அதாவது கனவுல. அம்மா இருந்திருந்தா ஒழுங்கா வளர்த்திருப்பாங்க. அம்மாவும் இல்ல, அதான் பணத்திமிர்ல ஆடுறா. சாப்பிடு. உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் குருமாவும் பண்ணி வச்சிருக்க, சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. பெரியமா, உங்க கையால செஞ்ச சாப்பாடு என்னைக்கு ருசி இல்லாம இருந்திருக்கு சொல்லுங்க? அது என்னைக்குமே ருசியா தான் இருக்கும். அடேங்கப்பா, அட 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 அட, விருந்தோம்பல் நடக்குதா இங்க? நல்லா சாப்பிடறதுக்கு கொடுங்க அவனுக்கு. அதுவும் இல்லாம என் பையன் இப்ப பெரிய யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அட என்னப்பா இது, வெறும் சப்பாத்தியும் காய்கறியும் வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானா? ஏதாவது ஸ்வீட்டா பாயாசம் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல? ஜெயில்ல இவனுக்கு குடிக்க பச்சை தண்ணியாவது கொடுத்தாங்களான்னு தெரியல. கொழுந்தனாரே, அவனை முதல்ல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு நிம்மதியா ஆகிற வரைக்கும் என்ன வேணா திட்டிக்கோங்க. அனி, இவனை வெளியாளுங்க திட்டி திட்டி அவனுக்கு பழக்கமாயிடுச்சு. நாம திட்டதுனால மட்டும் இவன் திருந்திட போறானா என்ன? நானா ஒன்னும் ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கல. இப்பதான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. நான் தான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நெத்தி பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து போய் ரவுடி ஆகுங்க, நல்லா ரவுடித்தனம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? மொத்த நகரத்தையும் நாசம் பண்ணு, எல்லார் மண்டையையும் உட, குடும்பத்து பேரை உயர்த்துன்னு சொன்னேன் இல்லையா? உனக்கு வெக்கமா இல்ல? பசங்க கிண்டல் பண்ணும்போது உனக்கு மானம் போல? ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சியா? அவங்க இததான் சொல்லுவாங்க. அவங்க அப்ப நல்ல பழக்க வழக்கத்தை கத்து கொடுக்காதனாலதான் ரவுடி ஆயிட்டானுங்க. யாருக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதானே அவங்க பாப்பாங்க. நீ எதுவும் நடுவுல பேசாத. அமைதியாரு. சூரஜ், அட தடுங்கப்பா, இவனை யாராவது தடுங்கல. சாப்பாட சாப்பிடலன்னா 4 பேர் மண்டைய உடைக்கிறதுக்கு இவனுக்கு எங்க இருந்து விளைவு வரும்? அப்பா. சூரஜ் சாப்பிட்டு போப்பா, இதெல்லாம் நீ வயிறு ரொம்பிடுச்சு பெரியமா. உன்ன மாதிரி ஒருத்தெல்லாம் வெறும் இந்த காலேஜுக்கும் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த தேசத்துக்குமே நீ ஒரு மிகப்பெரிய களங்கம். அப்பா, என் மேல இருக்கிற கோவத்தை மாத்திரம் மேல காட்டாதீங்க. உங்க செல்ல பொண்ணை நீங்க மன்னிச்சிருங்க. அரவ ஐஏஎஸ் ஆகணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. ஆனா அவனால ஐஏஎஸ் ஆக முடியல. அதனாலதான் நான் நீ ஐஏஎஸ் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா அப்ப நீ மட்டும்தான் ஐஏஎஸ் ஆக முடியும். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தைரியமே இல்லாம என்ன ஏமாத்திட்ட. ஆனா இப்ப நீ என்னடான்னா உன் இடத்துல பரீட்சை எழுத சொல்லி ஐஏஎஸ் ஆக சொன்னியா? இந்த முடிவால உங்க அப்பா சந்தோஷப்படாது எப்படி நீ யோசிச்ச? இந்த வீட்டுல என் பசங்க என்ன பண்ணணும், என்ன ஆகணுங்கிற முடிவை இங்க ஒருத்தரால மட்டும்தான் எடுக்க முடியும். அது நான் தான். நான் உன் அண்ணனை கொஞ்சம் பாரு. நான் ஆசைப்பட்டதுனால தான் அவன் வக்கீல் ஆனா. எனக்காக தான் அவன் கோர்ட்ல போய் வாதாடுறான். உன்னால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அதனால நீ அந்த பொறுப்பை உன் தங்கச்சி கையில ஒப்படைக்க பாக்குறியா? அப்புறம் நீ
என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னுடைய உண்மையான சந்தோஷம் எதுல இருக்குன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சா என்ன? பெண்களோட வேலை வந்து வீட்டை பாத்துக்கிறது மட்டும்தான், இந்த நாட்டை பாத்துக்கிறது இல்ல. பெண்கள் தான் வீட்டோட மரியாதை. நீ உன் புகுந்த வீட்டுக்கு வாழ போனீன்னா இந்த வீட்டோட மரியாதையை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கணும், அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல. இந்த வீடு குலாப் சிங்கோட வீடு. உங்க எல்லாருடைய எதிர்காலத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் தான். மருமகளே, இந்த வருஷத்துல இந்த வீட்டுல குழந்தையோட அழுக சத்தம் கேட்டே ஆகணும். புரிஞ்சுதா? நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சமைக்கிற சாப்பாடை தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். உனக்கு வெக்கமா இல்ல? பசங்க கிண்டல் பண்ணும்போது உனக்கு மானம் போல? ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சியா? அவங்க இதை தான் சொல்லுவாங்க. அவங்க அப்ப நல்ல பழக்க வழக்கத்தை கத்து கொடுக்காதனால தான் ரவுடி ஆயிட்டானுங்க. சூரஜ், என்ன பண்ற? இந்த போர்ட்ல என்ன எழுதிருக்கு நீ படிக்கலையா? அட, நான் உன் முகத்தை படிச்சிட்டேன்ப்பா. அதுல ரொம்ப தெளிவா எழுதிருக்கு நீ எதுவுமே சாப்பிடலன்னு. இந்த சாப்பிடு, அம்மாக்கு தெரியாம நான் இத கொண்டு வந்தேன். அட பிந்தியா, ஏய், நான் இன்னைக்கு உன்னோட கைரேகைய நல்லாவே படிச்சிட்டேன். அதுல என்ன எழுதிருக்குன்னா, இன்னைக்கு நீ என் கையால நல்லா அடி வாங்குவன்னு. உங்க அம்மா கிட்ட போய் நான் தான் அடிச்சேன்னு தெளிவா சொல்லு. என்ன? வீட்டுக்கு போனதும் எல்லா ஜன்னலையும் தெளிவா சாத்தி வச்சிரு. அப்பதான் சூரஜோட முகத்தை உன்னால தெளிவா பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் சூரஜ் பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வை, இன்னைக்கு வெறும் உன் கையதான் முறுக்குன. அடுத்த தடவை அப்படியே உன்னை மேல இருந்து தூக்கி போட்டுடுவேன். ஓடிப்போ. பிந்தியா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன எனக்கு பாடி கார்டா? ஆமா, நான் தான் உனக்கு பாடி கார்டு. ஏன்னா அங்க உன் ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, அவ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. வெறும் கையில போர்டு வச்சுக்கிட்டே இருக்கான். உனக்கு எப்போவாது ஹெல்ப் பண்ணிருக்கானா? இரு, உனக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வரேன். உனக்காக நானே என் கையாலேயே பாயாசம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆச்சரியமா இருக்கு. கசப்பா பேசுற பொண்ணு வெளியாளுக்கு பாயாசம் செஞ்சுட்டு வந்திருக்கா. ஏய், நீ என்ன எனக்கு வெளியாளா? நீ முதல்ல சாப்பிடு, இல்ல நானே உனக்கு ஊட்டி விடுவா. இந்தா. போ 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 போ, அங்கவி அங்கவி, நான் சாப்பிடுறேன். போ. ஐயா கால் பண்றாரு. சொல்லுங்க ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு சூரஜ். சரிங்க ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அட, பாயாசத்தை குடிச்சிட்டு போப்பா. அப்புறம் சாப்பிடுறேன். உனக்கே தெரியும்ல, ஐயா தான் என்னுடைய கடவுள்னு. அந்த கடவுளுக்காக பாயாசம் என்ன இந்த உலகத்தை விட்டு கொடுப்பேன். இந்த உலகத்திலேயே நான் தான் பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவன் தன்னை வெளியாளுன்னு சொல்லியும் கூட அவனை என் ஆளுன்னு சொல்லாம இருக்கேன். நானும் பாக்குறேன் எவ்வளவு நாள் தான் நீயும் என்னை விட்டு விலகி இருக்கேன்னு. ரவுடி கேடி, உன்னை எப்படி போலீஸ் இவ்வளவு சீக்கிரம் விட்டாங்க? இவன் இனிமே எப்பவும் பாடி கார்டா உன் கூட தான் இருக்க போறான். உன் நிழலா அவன் கூடவே அவன் இருப்பான். அப்போதான் நீ போய் சொல்லணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கவே மாட்டேன். ஆனா அப்பா, இவன் இருக்கால, இவன் ஒரு ரவுடி. யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்கிற திறமை என்கிட்ட இருக்கு. இவன் கெட்டவன்ல, சொல்ல போனா அந்த உலகத்தோட கெட்டல இருந்து அவன் உன்னை காப்பாத்துவான்.
நான் இவங்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். சரி, வண்டியில உட்காரு. ஆனா அப்பா செல்லம், நான் சொல்லிட்டேன்ல, வண்டியில உட்காரு. சூரஜ், எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை நீ சரியா நிறைவேற்றுவேன். உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அந்த ஆண்டவன் என் மேல நம்பிக்கை வச்சா கூட அது வீண் போகும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. சபாஷ். ஓ, ராம் 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 ராம். டேய், ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? போயும் ஒரு பூனை கிட்ட பாலை பாதுகாக்க சொல்லிருக்க. அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? ஒரு வயசு பையனை எப்படிப்பா பாதுகாப்பா அனுப்பலாம்? இந்த வயசு பையன் இருக்கான, அவன் கட்ட பிரம்மச்சாரிமா. கண்டிப்பா அவன் என்னோட பொண்ணை கண்காணிப்பான். ஆனா எந்த காலத்திலயும் அவன் அவளை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான். வண்டியை நிறுத்த. என்னாச்சு? சொன்னது கேட்கல. வண்டிய நிறுத்து. நீங்க எங்க போறீங்க? நில்லுங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, ஈஷாக்கா எப்பவுமே லேட்டா வர மாட்டாங்கன்னு. இஷாக்குள்ள இப்படி ஒரு நல்ல மனசா? இதை நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இப்ப நீங்க எங்க போறீங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ வெறும் பாடி கார்டு தான். பாஸ் ஆகலாம் ட்ரை பண்ணாத. உங்களை பாத்துக்க சொல்லி உங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. இப்ப நீங்க என் அப்பா உன்னை என்ன பாத்துக்க சொன்னாரா? அவருக்கு மட்டும் நீ எவ்வளவு பெரிய ரவுடி கேடுன்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ என்ன, உன் நிழல் கூட என் மேல படுறதுக்கு அவர் விட மாட்டாரு. சரி, நம்ம அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப தயவு செஞ்சு கார்ல வந்து உட்காருங்க. நான் சொன்னது உனக்கு கேட்கல? நான் உன் கூட எங்கேயும் வர தயாரா இல்ல. போய் உன் வேலையை பாரு. அந்த வேலையை தானே பாத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. நான் எங்கேயும் வர மாட்டேன். நீங்க இப்ப வரலனா நான் ஐயாக்கு ஃபோன் பண்ணிடுவேன். நான் வர மாட்டேன். இப்ப நீங்க என் கூட வரலனா நான் ஐயாக்கு ஃபோன் பண்ண. ஒத்துக்கையாமா? உன்னை சம்மதிக்க வைக்க எவ்வளவு அழகான பூக்கள்லாம் கொடுத்துருக்காருன்னு பாரு. சரி, அது போட்டோம். மிச்ச சண்டையெல்லாம் போய் வீட்டுல வச்சுக்கோங்க, சரியா? அது என்னன்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாதான் நல்லா இருக்கும். இவன் புருஷனா? வாய்ப்பே இல்ல. பொண்டாட்டியா? வாய்ப்பே இல்ல. பிரம்மச்சாரி